உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையெல்லா நாமத்தினால இந்த புதிய நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். சங்கீதம் 33:9 அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். Psalms 33:9 For he spoke and it was done, he commanded and it stood fast. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தன்னுடைய வார்த்தையினால் தேவன் இந்த உலகத்தை படைத்தார். அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையின் பிரகாரமாய் இந்த உலகத்தில் உள்ளவைகள் படைக்கப்பட்டது. காரணம், அவருடைய வார்த்தையில் வல்லமை உள்ளது. தேவனுடைய வார்த்தை நேற்றும் இன்றும் என்றும் ஜீவிக்கிற வார்த்தையா இருக்கின்றது. அந்த வார்த்தையை நம்புகிற, அந்த வார்த்தையை விசுவாசிக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அவர் எதை நமக்காக சொல்லி இருக்கிறாரோ ஒவ்வொரு வார்த்தைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆமென்றும் ஆமேன் என்றும் நடக்கும். எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த நாளிலே தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்காய், தேவனுடைய வார்த்தைக்காய், தேவன் சொன்ன உங்களுடைய வாழ்க்கையில அவர் கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தைகள் இன்னும் நடைபெறவில்லையே என்று நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்களா? இந்த நாளிலே ஆவியானவர் நம்மை பார்த்து சொல்கிறார், உங்களுக்கு குறித்திருக்கிற காலத்துல அதை நான் நிச்சயமாய் செய்வேன். நான் சொல்ல ஆகும், நான் கட்டளையிட நிற்கும். ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின்ற பொழுது சூரியனையும் நட்சத்திரங்களையும் சந்திரனையும் அவர் ஒவ்வொன்றாய் படைத்தார். இன்னும் அவர் சொற்பிரகாரமாய் அவைகள் இந்த உலகத்தை சுற்றி கொண்டு இருக்கின்றது. எனக்கு அன்பான தேவஜனமே, அவர் சொல்கின்ற வார்த்தையை நாம் முழுவதுமாய் நம்புகின்ற போது கர்த்தர் நிச்சயமாய் அவர் செய்வார். பேதுருவை பார்த்து அவர் சொன்னார், ஆழத்திலே சென்று வலையை போடு என்று சொன்னார். பேதுரு நன்றாய் மீன் பிடிக்க தெரிந்தவனாய் இருந்த பொழுதும் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தான். ஆண்டவரே, நாங்கள் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படியே நான் செய்கிறேன் என்று போட்டான். கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது நிமித்தமாய் அநேக மீன்களை பிடிக்கும்படியான கிருபையை கர்த்தர் கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையில கூட ஒருவேளை அவருடைய வாக்குத்தத்தங்கள் தாமதமாக இருக்கலாம். மனம் தளர்ந்து போக வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். வேதம் சொல்கின்றது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். கர்த்தருடைய ஆவியினாலே நிச்சயமாய் எல்லாம் ஆகும். கர்த்தருடைய கரத்தினாலே நிச்சயமாய் எல்லாம் ஆகும். ஆமென். இந்த நாளிலே இந்த வார்த்தையை நாம் நம்புவோம், விசுவாசிப்போம். தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினாலே அவர் நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய சித்தத்தினாலே எல்லாம் ஆகும். ஆமென். நாம் நம்புவோம், விசுவாசிப்போம், அற்புதத்தை பெற்றுக்கொள்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. தகப்பனே, உம்முடைய வார்த்தையினாலே வானங்களும் அவருடைய வார்த்தையினால சுவாசத்தினால அவைகள் ஒவ்வொன்றும் அப்பா ஆண்டவரே சர்வ சேனைகளும் உண்டாக்கப்பட்டது நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளை நம்புகிற விசுவாசிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் இந்த நாளிலே அற்புதத்தை செய்யும்படியா நாங்கள் வேண்டுகிற ராஜாவே. ஆம் தகப்பனே, ஆண்டவரே, குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். அப்பா, உம்முடைய சித்தத்திற்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையில நீர் இந்த நாளில் செய்கிற அற்புதத்துக்காக உமக்கு நன்றி. ஆசீர்வதியும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. Jesus loves you.